மஷ்குரூலி உலாத்தக்குரூன் ஃபத்குரூனி என நினைங்கள், அதுக்குறுக்கும் உங்களை நினைக்கிறேன். வஷ்குரூலி எனக்கு நன்றி செலுத்துங்கள். உலாத்தக்கு மார்சி அதுன்னு அல்லா சொல்றான். ஃபத்குரூனி என்ன நினைங்கள். அவன் நம்மள இருக்கிறான், நாம் அவனை நினைக்கிறான், அவன் நம்ம நினைக்கிறான். அப்போ நம்மள இருக்கு, நமக்கு எல்லாரும் ஒன்று நினைக்க முடியுமா? அவன் எப்படி இருக்கான்? முதல்ல ஹயாத்தா இருக்கான். ரெண்டாவது எப்படி இருக்கான்? அறிவா இருக்கான். மூன்றாவது எப்படி இருக்கான்? நாட்டமா இருக்கான். நான்காவது எப்படி இருக்கான்? தத்துவமா இருக்கான். ஐந்தாவது எப்படி இருக்கான்? கேள்வியா இருக்கான். ஆறாவது எப்படி இருக்கான்? பார்வையா இருக்கான். ஏழாவது எப்படி இருக்கான்? பேச்சா இருக்கான். அப்போ அல்லாஹ் நினைக்கிறது நாம் இந்த ஹயாத் ரூஹு கல்பு மூணு இருக்க போய் தான் நினைக்க முடியும். ஹயாத்து ரூஹு கல்பு அறிவு. ஹயாத்து ரூஹு கல்பு அறிவு. அப்போ அறிவு எடுத்து தரும். எப்படி எடுத்துனா நம்ம விழிச்சிட்டு இருக்கிறோம், தூக்கத்தில் எடுத்துக்கோம், முழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நிலையை எடுத்து தரும். முழிச்சிட்டு இருந்தால் யாரோட சிந்தனை இருக்கணும்? அவனுக்கு. நம்ம கண்ணை பொத்திட்டா நம்ம யார் நினைக்க முடியும்? நம்மளோட உறுப்புகள் இருக்குமா? நம்மளோட உறுப்புகள் இருக்குமா? எதுவுமே இருக்காது. நம்மள எந்த உறுப்பும் இருக்காது. அப்போ ஹயாத்தா இருக்கும்போது எல்லா உறுப்பும் ஹயாத்தா இருக்கும். உள்ள ஹயாத்தா இருக்கும், நாவ் ஹயாத்தா இருக்கும், ரூஹ் ஹயாத்தா இருக்கும், அறிவு ஹயாத்தா இருக்கும். இந்த அறிவை கொண்டு அல்லாஹ் நினைக்கிறது. இந்த அறிவை கொண்டு அல்லாஹ் நினைக்கிறது. இந்த அறிவை கொண்டு நினைக்கும் போது அந்த நினைக்கிற இடத்துல உணர்வு அவனை வெளிப்படுத்தி தரும். யார் வெளிப்படுத்துகிறோம்? அல்லாஹ்வை வெளிப்படுத்துகிறோம். வெளிப்படுத்தும் போது அடுத்து உறவு, நாம் யாரோடு இருக்கிறோம்? இந்த இடத்துல யாரோடு இருக்கோம்? அல்லாஹோடு இருக்கோம், ரசூலோடு இருக்கோம், ஷேഖோடு இருக்கிறோம். இன்னும் அல்லாஹோடு இருக்கிறோம், ரெண்டாவது ரசூலோடு இருக்கிறோம், மூன்றாவது இருக்கோம் ஷேഖோடு இருக்கிறோம். அப்போ அல்லாஹோடு இருக்கும்போது ஆனந்தம், ரசூலோடு இருக்கும்போது அற்புதம், ஷேഖோடு இருக்கும்போது அல்லாஹ் ரசூல் அடையிறது. ஷேഖோடு இருக்கும்போது அல்லாஹ் ரசூல அடையுது. ஆனந்தம், அற்புதம் அடையுது. அப்போ ஆனந்தம் ஹயாத்தா இருக்கும்போது ஆனந்தமா இருக்க முடியும். எப்படி? மனைவி இருக்கா, பக்கத்தில் இருக்கிறா, மக்கள் இருக்கு, ஒரு பொருளை வேண்டு போகிறோம், எல்லாரும் கூடிஞ்சு சாப்பிட்றோம், பேரம்பத்தியோடு சாப்பிட்றோம், ஆனந்தம். அற்புதம், அந்த பொருள் ஒன்று வந்தால் தான் அந்த 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 அற்புதத்தை பார்க்கணும். அடைதல், இந்த உள்ள கொண்டு போய் உள்ளது யாவும் தரு, வாப்பா வாங்கிட்டு வந்தார், அழகான சூப்பராக இருந்தது, அப்பா இன்னும் தான் வேண்டு இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிள்ளை எப்படி சொல்லும்? அப்பா இன்னொரு நாள் இந்த மாதிரி வேண்டு வருவாப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எதை கொண்டு சொல்லுவோம்? ஆனந்தம், அற்புதல், அடையுதல். அப்போ அந்த அந்த இன்பத்தை அடைஞ்ச சீருக்கு அந்த பிள்ளை சொல்லுவோம். அது மாதிரி அல்லாஹ் நினைக்கணும், இந்த மனிதனை நான் படைத்தேன், இந்த மனிதனை ஹயாத்தாக்கி வைத்தேன், அறிவாய்க்கு வைத்தேன், நாட்டமாய்க்கு வைத்தேன், தத்துவமாக வைத்தேன், கேட்கணும்னா வைத்தேன், பார்க்கணும்னா வந்துட்டேன், பேசணும்னா வைத்தேன். ஆனால் என்னோட ஹயாத்தா இருந்தானா, முழு அறிவு இருப்பதும் செலுத்தி இருந்தானா, அந்த உணர்வு நாட்டத்தை என்னோடு விலகாம இருந்தானா, அந்த முழு தத்துவத்தையும் என்னோட பயன்படுத்துறானா, அடுத்து முழு கேள்வியும் அவன் கல்வால் துதிக்கிறது, அவன் நாவால் துதிக்கிறது, அவன் காதை கொண்டு அவன் கேட்டானா, அவன் காதை கொண்டு அவன் கேட்டானா. அதே மாதிரி அவன் துதிக்கும் போது நான் முன்னால் இருந்தேன், அவனை அறிவோடு உணர்வோடு உறவோடு விழித்து என்னை பார்த்தானா, அறிவோடு உணர்வோடு என்னை விழித்து பார்த்தானா. அதுக்கப்புறம் அவன் நாவை கொண்டு நான் துதித்தேன், அவன் நாவை கொண்டு என்ன துதித்தேன். ஆனால் இந்த துதிப்புல
அவனுக்கு வந்து என்னை ருசித்து துதித்தானா, என்னை புசித்து துதித்தானா, என்னை உணர்ந்து துதித்தானா, என்னை உறவு கொண்டு துதித்தானா. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும், ஒரு உணவு சாப்பிட்றோம், அந்த உணவு ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அந்த டேஸ்டாக இருக்கும்போது இது எப்படி செய்ய தெரியுமா, அறிந்து சாப்பிட்றோம். ரெண்டாவது உகுந்து சாப்பிட்றோம், ரெண்டாவது உறவு கொண்டு சாப்பிட்றோம். அப்போ இந்த உணவு சார்ந்த தின்னவன் நல்ல குடும்பத்தை சார்ந்தவனா இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், குடும்பத்தை சார்ந்தவன் நம்ம தின்னுட்டோம், இதே உணவு என்ன செய்யும், மனைவி மக்களுக்கு வாங்கி கொண்டு கொடுக்கணும், இல்லை வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பான். அந்த மனைவி மக்கள் சார்ந்து இல்லாத அப்படின்னு நினைக்குவான், என்ன மட்டும் சரி அலங்கம்துல்லா நம்மளோட முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு இருப்பான். அவன் மனிதன் கிடையாது. எவன் மனிதன் கிடையாது. தான் எதை அணிவிக்கிறானோ, தான் எதை புசிக்கிறானோ, தான் யாரை உள்கொள்றானோ, எதை உள்கொள்றானோ அதை தானும் நீங்கணும், தன் பெற்றோர்களுக்கு கொடுக்கணும், தன் மனைவி மக்கள் கொடுக்கணும். அவன் தான் மனிதன். அதே மாதிரி அல்லாஹ்வே நினைக்கிறது, அல்லாஹ்வோட ஹயாத்தா இருக்குது, அல்லாஹ்வோட அறிவோடு இருக்குது, அல்லாஹ்வோட நாட்டத்தோடு இருக்குது, அல்லாஹ்வோட தத்துவத்தை பயன்படுத்துறது, அல்லாஹ்வோட காதை கொண்டு கேட்கறது, அல்லாஹ்வோட நாவை கொண்டு பேசுறது, கண் கொண்டு பார்க்கறது, அல்லாஹ்வோட நாவை கொண்டு பேசுறது. இந்த ஏழை உண்டாக்கி அவன் முன்னிருந்து அவன் என்னில் இருக்கிறான் அப்படிங்கிறது அவன் பார்க்கறது முதல்ல அப்படின்னா உள்ளம். அவனுக்கு இருந்ததுக்கு அடையாளத்துக்கு நிலை என்ன அப்படின்னு கேட்டா உணர்வு. அந்த உணர்வுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப தைக்கால வந்தோம், நாம் அமல் திக்ர் செய்தோம், திக்ர் ஆனந்தமா திக்ர் செய்தோம், அற்புதமா திக்ர் செய்தோம், அந்த இன்பத்தை அடைந்தோம். எந்த இன்பத்தை? அந்த அடைந்தான். இந்த இன்பம் நமக்கு எப்ப கூட இருக்கணும்? இந்த இன்பம் எப்படி மட்டும் இருக்கணும்? மௌத்து மட்டும் இருக்கணும். எப்படி இருக்கணும்? மௌத்து மட்டும் இருக்கணும். மௌத்தா கூட அந்த இன்பத்தோட மௌத்தாகும். அப்ப அந்த இன்பத்தோட மௌத்தாகும் போது அந்த மனிதன் அவன் கபர்ல ஹயாத்தா இருப்பான். அவன் கபர்ல அவன் உணர்வோடு இருப்பான், அறிவோடு இருப்பான். அவன் கபர்ல நாடத்தோடு இருப்பான், அவன் கபர்ல தத்துவத்தோடு இருப்பான், அவன் கபர்ல கேள்வியோடு இருப்பான், அந்த கபர்ல பார்த்து கொண்டு இருப்பான், கபர்ல என்ன செய்வான், பேசிக்கொண்டு தன்னை தூத்து கொண்டு இருப்பான். யார? அல்லாஹ். அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்யாவில் வாழ்ற காலத்தில் எந்த ஒரு மனிதன் எதை நோக்கம் உண்டு, எதை அடைந்து எதை அடையணும் அப்படின்னு இந்த உலகத்தில் நோக்கத்தில் வாழ்றானோ அவன் அதை பெற்றுக் கொள்வான், அதை கொண்டு செல்வான், அதோடு இருப்பான். எதோடு இருப்பான்? அப்ப அத்துன்யா மதுராத்துல் ஆகிரா. பெருமானார் சொல்லுவாங்க, அத்துன்யா மதுராத்துல் ஆகிரா. துன்யா ஆகிற ஆகலோகத்துக்கு வெள்ளாமை காக்கும் தலம், பயிற்சிக்கிற தலம் என்று யார் சொன்னாங்க? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நம்ம ஆன்மீகவாதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, மனிதா உள்ளம் அப்படிங்கிறது ஒரு நிலம், உள்ளம்ங்கிறது ஒரு நிலம், உணர்வு வந்து அந்த உள்ளத்துக்கு தண்ணி, நாட்டம்ங்கிற வித்த உள்ளத்துல போடும். அதுதான் அப்படிங்கிற நாட்டம் என்ற வித்த போடும். உணர்வு வந்து தண்ணியை பாய்ச்சி, அல்லாஹ்வுடைய உறவை கொண்டு இந்த பயிர் எப்படி விளையுது, அல்லாஹ்வுடைய உறவை கொண்டு பயிர் எப்படி விளையுது உலகத்துல பார்க்கலையா? விவசாயம் செய்யறோம், எதை கூட வித்தை போடுறான், வித்தை போய் மழை வந்து என்ன செய்யறான், அதை பிடுங்கி நட்டுறான், நட்ட போது அது எப்படி விளையுது? முதல்ல எப்படி இருக்கு? பச்சை பச்சைன்னு இருக்கு, லைட் பச்சையா இருக்கு. கதிரா இருக்கும்போது எப்படி இருக்கு? லைட்டு பச்சையா இருக்கு, பார்க்க கண்ணுக்கு பசுமையா இருக்கு. நல்ல முழு நில அடைஞ்சிக்கு எப்படி இருக்கு? டார்க் பச்சையா வருது. அது அன்னங்கோரி, இந்த பயிர்
நல்ல அன்னங்கோரி முழு விளைச்சலை பெற்று அந்த முழு விளைச்சலை பெற்ற பொருள் அந்த காய் முதல்ல நிலைக்கு வந்து முழுவா விளைஞ்ச பொருள் அது சுதியுடைய மரத்தப்பா நோக்கி எது நிற்குது, எதுலேருந்து வந்துச்சோ அந்த பயிர் எதை போட்டு முளைச்சி விளைஞ்சி வந்துச்சோ அதை நோக்கி இருக்கு. அந்த கதிர் எது நோக்கி இருக்கு, பூமி நோக்கி தான் இருக்கு. இப்போ நின்ன கதிர் எப்படி நிற்கிற, சாவியா இருக்கும்போது எப்படி நிற்கிற, அந்த கதிர் எப்படி நிற்குது, நிமிர்ந்து நிற்குது. அதனுடைய தன்மை கூட 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 அந்த என்ன செய்யுது, அப்படியே வளைஞ்சு எது நோக்கி நிற்குது, நானும் செடியாகுவேன், நானும் செடியாகுவேன், நானும் மரமாகுவேன், நானும் என்ன செய்வேன், என்ன மாதிரி ஒன்று உற்பத்தி பண்ணுவேன் அப்படின்னு என்ன செய்யுது, தன்னை காட்டி அந்த விதையை பிறச்சி வச்சுட்டு போடுறான். போட்டு என்ன செய்யுது, திரும்பி என்ன செய்யுது, உருவாது. நம்ம அப்படி இல்லை. இந்த துனியாவில் வாழும்போது அல்லாஹோடு அறிவோடு ருசுவோட உணர்வோடு ஷேகோட உறவை கொண்டு மனுஷனும் நம்மளை என்ன செய்யணும், பரிபூர்ணம் ஆக்கிடணும். நாம் பரிபூர்ணம் ஆக்கிட்டா நாம் மரணித்த பிறகு கபரை அடக்கம் செய்த பிறகு நாம் எங்க என்ன செய்வோம், விளைவோம். கபர் என்ன செய்வோம், இந்த அமலை கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோமோ, இந்த தொழுகை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தோமோ, இந்த குர்ஆனை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தோமோ, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லை கொண்டு நம்ம வாழ்ந்தோமோ, இந்த திக்ரை கொண்டு நாம் வாழ்ந்தோமோ, இந்த தஸ்பீஹாத்தோடு நாம் வாழ்ந்தோமோ, நாம் யாரோடு இருந்து வாழ்ந்தோமோ அவரோடு அல்லாஹ் அங்கே இருக்கின்றோம். யாரோடு இருந்து வாழ்ந்தோமோ இப்போ தெக்காவுக்கு வந்தோம். தெக்கா யாரோட இருக்கோம், அல்லாவோட இருக்கோம். யாரோட இருக்கோம், ரசூலோட இருக்கோம். யாரோட இருக்கோம், ஷேகோட இருக்கோம். அப்போ நாம் அனைத்த போது அல்லாவோடு ரசூலோடு என்ன செய்வான், ஷேகோட இருப்போம். இது எவ்வித சந்தேகம் இல்லை. நமக்கு எவ்விதமே சந்தேகம் இல்லை. நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது முதல் நம்பிக்கை தான், ரெண்டாவது அச்சம், மூன்றாவது உறுதி கொண்டு. முதல் என்னது நம்பிக்கை, ரெண்டாவது அச்சம், மூன்றாவது என்ன செய்யுது, உண்மையா உறுதியா இருக்கு. எப்படி இருக்கிறது, உண்மையா உறுதியா இருக்கு. உறுதி இருக்கலாம், உறுதியில உண்மை இருக்கணும். உறுதியில இருக்கணும், உண்மை இருக்கணும். சும்மா நாவுக்கு மனுஷன் அடுத்தவன் பார்க்கறதுக்காண்டி உறுதியா இருக்க பெருசு இல்லை, அடுத்தவன் கேட்கறதுக்காக உறுதியா இருக்க பெருசு இல்லை, அடுத்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது உறுதியா இருக்கணும் அவசியம் இல்லை. உள்ளத்தை கொண்டு உணர்வை கொண்டு உறவை கொண்டு அவன் பக்கம் உறுதியா இருக்கணும். உள்ளத்தை கொண்டு உணர்வை கொண்டு உறவை கொண்டு என்ன செய்யணும், அவன் பக்கம் உறுதியா இருக்கணும். உறுதியா நம்மளை எதை வெளிப்படுத்தணும், உண்மை தன்மையை வெளிப்படுத்தணும். நாம் எதுக்காண்டு வாழ்ந்தோம், எதுக்காண்டு துதித்தோம், எதுக்காண்டு புசித்தோம், எதுக்காண்டு நம்மளோடு நாம் ஆய்கொண்டோம் அப்படிங்கிறது அதுக்கு என்னது, உண்மைதான். அந்த உண்மைன்ற நிலை வரும்போதுதான் எப்படி ஒரு வித்தாகப்பட்டது பூமியில போட்டு அது களையாகி அதை பிடுங்கி நட்டி அது லைட்டு மஞ்சள் வந்து, அதுக்கப்புறம் லைட்டு பச்சை வந்து, அதுக்கப்புறம் முழு பச்சை வந்து, அதுக்கப்புறம் முழு மஞ்சள் வந்து, அந்த மஞ்சளுக்கான எது நோக்கி இருக்குது, அந்த வித்தை போடும்போதும் சூரியத்துடைய கதிர்வீச்சை பார்த்தா இருந்துச்சு. அது விளைஞ்சி வந்தும் அந்த சூரிய கதிர்வீச்சுக்குமே விளைஞ்சி வந்தது, லைட்டு பச்சை வந்துடு. முழு பச்சையாக வந்தும் அந்த சூரியனோட கதிர்வீச்சில் தான் வந்துடு. அதை மாதிரி அது முழு அண்டங்கோடு முழு பல்புக்கு தன்னிலப்பட்டு அது சாய்ந்து வரும்போது அது மஞ்சாவது அந்த சூரியத்துடைய கதிர்வீச்சை கூட தான் மஞ்சள் கலமை. அதை மாதிரி அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், அல்லாஹ் எப்படி சூரியத்தை வெளிப்படுத்தி அந்த சூழ்ந்து எப்படி இருக்கானோ, அந்த கதிர்வீச்சு எப்படி விழுந்துருக்கோ, அதை மாதிரி அல்லாங்கிற சூரியன் நம்ம உள்ளத்தில் ஒதுக்கப்பட்டு நம்ம உணர்வு கதிர்வீச்சை வெளியாக்கப்பட்டு நம்ம உள்ளத்துக்கும் நம்மளை பார்த்து நம்ம உள்ளத்திலிருந்து அவனை வெளிப்படுத்தி நிலைப்படுத்தி கொண்டு போடுவதுதான் பதுக்குருவுனி இனி நினைங்கள், பதுக்குருவுனி இனி அதுக்கு இருக்கும். அப்போதான் அவன் நினைக்கிறான். யார் நினைக்கிறான், வஷ்குருவுனி எனக்கு நன்றி செலுத்துங்கள்,
எல்லா சூழ்நிலும் அல்லாஹுக்கு மாறு செய்யாம அல்லாஹ் தந்த நியாமத்துக்கு நான் நன்றி செலுத்தப்பட்டு அவனோடு இணைக்கப்பட்டு அவனோடு உணரப்பட்டு அவனோடு இருக்கப்பட்டு அவனை கொண்டு அவனோடு ஆகிறமே. யாரை கொண்டு? அல்லாஹை கொண்டு. அல்லாஹின் ஆரமே அது என்ன செய்யும்? எல்லா சூழ்நிலையும் பரிபூர்ணமாக்கும், எல்லா நேரங்களையும் பரிபூர்ணமாக்கும், எல்லா காலங்களையும் பரிபூர்ணமாக்கும். நாம் அது இல்லாமல் எது இல்லாமல் அந்த நிலை இல்லாமல் மனம் போல் எண்ணம் போல் பெதிர் பார்வை போல் மனம் போல் பாவம் செய்யணும், எண்ணம் போல் நடக்கிறோம். பெதிர் பார்க்கும்போது பெரிய தசி வச்சு தொப்பியை போட்டு சுற்றிட்டு சுபான்லாம் ஓட்டிட்டு நம்ம பெரிய அமல்தாரி மாதிரி பார்க்குறோம். அதெல்லாம் ஆகவே ஆகாது. உன்னுடைய உள்ளத்துல ஹக்கு உள்ளத்துல இருக்கணும். உன்னோட உள்ளத்துல உறுதி, உன் உள்ளத்துல அச்சம், உன் உள்ளத்துல நம்பிக்கை, இந்த நாளும் உண்டாகும் போதுதான் உனக்கு உன்னுடைய பார்வை உண்டாகும், உன்னுடைய கேள்வி உண்டாகும், உன்னுடைய பேச்சு உண்டாகும், உன்னுடைய தொட்டுணர்வு உண்டாகும். உன்னுடைய ரூஹுன்ற நுகுந்தவருக்கு தெரியுமா? அது எதை நோக்கணுமோ அதை நோக்கும். அந்த ரூஹு எதை நோக்கணுமோ அதை நோக்கும். இல்லைன்னா என்ன செய்யாது? நிற்காது. அதான் குருமான் சொல்லுவா, நினைவென்ற உட்பொருள் தானே, நினைவென்ற உட்பொருள் தானே, அது ஆட்டாமாய் தேட்டாமாய் நாட்டாமுமாக. அல்லாஹ் என்ற பொருள் ஒரு பொருள்தாப்பா. ஆட்டமாய் தேட்டமாய் நாட்டமுமாக. அல்லாஹ் நினைச்சுனா ஆடுறான், அல்லாஹ் தேடுறான், அல்லாஹ் நாடுறான். இம்மூன்று ஒன்றாக கூடி, இம்மூன்று ஒன்றாக கூடி, இது இம்மூன்று அப்படிங்கிறது பார்வை அவனை பார்க்குது, உன்னுடைய கேள்வி அவனை கேட்குது, உன்னுடைய பேச்சு அவனை துதிக்குது. 5 பூதமும் கூடி, 5 பூதம் கூடி உன்னுடைய மண் தண்ணீர் காத்து நெருப்பு ஆகாசம் 5 பஞ்சபூதத்தை கொண்டு உன் உடல் ஒன்றாக இணைந்திருக்க. இந்த 4 ஒன்றா சேர்ந்து ஆகாசம் என்ற நிலையில் தொடுபோதா உனக்கு அறிவு உருவாகுது. அந்த அறிவு உருவாகி உனக்கு உணர்வாகுது, அந்த உணர்வு உறவாகுது, அந்த உணர்வு உறவு ஒளிவாகுது, அந்த ஒளிவு தன்னுக்குள் தானாகுது. அந்த ஒளிவோ என்ன செய்யுது? தன்னுக்குள். அப்போ தன்னுக்குள் தானாக அப்படின்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லலாம். அல்லாஹ் உள்ளேருந்து வெளியேறணும். அது என்ன அல்லாஹ் வரும் தெரியுமா? இல்லல்லாஹ் அல்லாஹ் உள்ள இருக்கணும். முகமது ரசூல் அல்லாஹ், அந்த அல்லாஹ் வெளியே வரணும். முகமது ரசூல் அல்லாஹ் எந்த வெளியே வரணும்? இந்த முகமதால் சிபத்தை கொண்டு படைக்கப்பட்ட உடல், அவனுடைய ரூஹை கொண்டு 5 பஞ்சபூதம் உண்டாக்கப்பட்ட உடல், இது அல்லாஹ்வுடைய தஜல்லியை வெளியாக்கி ஜலாலியத்தும் ஜமாலியத்தும் கமாலியத்தும் வஹதானியத்தும் 4 ஒன்றாக்கி தன்னை ஒருநிலைப்பட்ட அல்லாஹ் உள்ள வெளியாகணும். அதுதான் முகமது ரசூல் அல்லாஹ்னு சொல்லுது. முகமது ரசூல் அல்லாஹ்னு சொல்லுது. இந்த அல்லாஹ்வுடைய நிலையை வெளியாக்கும் போதுதான் உனக்கு நீ இன்னதென்றும், ஒன்று இருக்கப்பட்ட பொருள் இன்னென்றும், நீ யாரோடு இருக்க இன்னரென்றும், நீ மரணத்துக்கு பிறகு யாரோடு இருப்பா அப்படிங்கிற நிலையும் உன்னை வெளிப்படுத்தணும். அல்லாஹ் உங்களை என்னையும் பரிபூர்ணமாக்கி அருள் பெற செய்வானாம்.